வணக்கம் நண்பர்களே. பிரஸ் மீட் எல்லாம் திருமாவளவன் அப்படியே ஒரு வதந்தியா விட்ட போட்டுறாரு. என்ன சொல்லிட்டாரு? அதிமுக உடைய எம்எல்ஏக்களுக்கு தாவேகாவுடைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம் இல்லைன்னு இவருக்கு செய்தி வந்துச்சான். யாராவது சொல்லியிருப்பாங்களா அதிமுக கொடுக்க போறது அப்படின்னு? அப்படிலாம் பேசுவாங்களா? நினைச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு கட்சிக்காரரு தாவேகாவுடைய ஒரு நிர்வாகி திருமாவளவனுக்கு போன் பண்ணி அதிமுக எம்எல்ஏக்கள் இடம் இல்லைங்க அப்படி சொல்லுவாங்களா? அதிமுக காரங்க ஒரு பிரிவினர் தாவேகா திரு விஜயுடைய நம்பிக்கை வாக்கெடுப்புல ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள ஏதோ ஒரு வகையில காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்களா? யோசிச்சு பாருங்க. பேசுவாங்கங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குறது திருமாவளவனுடைய நோக்கம். உடனுக்குடனே நிறைய ஊடகங்கள், முக்கியமாக திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு, யாருக்கு, வேலுமணி சண்முகம் போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை, அவர்களுக்கு வேதனையாக இருக்கிறது, ஏமாற்றம் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. இதெல்லாம் நடக்குமாங்க? அந்த மாதிரி பொது வெளியில சொல்லிக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய மட்டத்துல நடக்குதுங்க. அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு. எந்த கட்சிக்குள்ள? அதிமுகக்குள்ள. இன்னும் கூட யார் தலைவர்கன்னு முடிவாகல. அவங்க சொல்றாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நிறைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க அப்படின்னு. இவங்க கிட்ட கொஞ்சம் எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்காங்க. இது ஒரு சட்ட சிக்கல்ல போயிட்டு இருக்கு. சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் இன்னும் முடிவெடுக்க ரொம்ப தாமதம் பண்ணுவாரு. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். அவசரப்பட மாட்டாரு. யாரோ ஒரு பக்கம் சொல்ல முடியாது. 25 பேரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. அந்த பதவி நீக்கம் செய்யறதுங்கிறது நியாயமானது இல்ல. மறுபடியும் அவர்கள் எம்எல்ஏக்கள் ஆகிறது கஷ்டம். இந்த மாதிரி யாருமே யாருக்கு இணக்கமா யாருக்கு எதிராகவும் இருக்க மாட்டாங்க. சபாநாயகர் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கு. இதுல தாவேகாரங்க அமைச்சர்களா பொறுப்பேற்க போறாங்க, காங்கிரஸ்காரங்க பொறுப்பேற்க போறாங்க. அதே மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் வரணும்னு கேட்டிருக்காரு. திருமாவளவன் சொல்றாரு, கட்சி நிர்வாகிகிட்ட பேசி முடிவெடுப்போம். என்னங்க, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுலே கட்சி நிர்வாகிகிட்ட 24 மணி நேரம் பேசினார்ல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? அதிமுக ஆட்சியில் வருவதற்கு திமுக அதை பத்தி பேசிச்சு. என்ன, அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஆதரவு கொடுக்க தயாரானாங்க. பாருங்க, வெளிப்படையா சொல்லிட்டு அடுத்த நாளே வதந்தியை வைத்துக் கொண்டு பேசினேன். தினமும் ஒண்ணு பேசிட்டு இருந்தாருங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. திருமாவளவன் அறிவார்ந்த அரசியல்வாதி தான். கொள்கை ரீதியாக தான் போயிட்டு இருந்தாரு. இப்போ தினமும் 2 விதமா பேசுறாரு. நேத்து ஒண்ணு பேசுறது, இன்னைக்கு ஒண்ணு பேசுறது. ஒன்று பேசினார் ஒரு தலைப்பு செய்தி ஆகும், அது மக்கள் மனசுல ஓடும். அடுத்த நாள் அதை மாத்தி பேசுறது, அது தலைப்பு செய்தி ஆகும். மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. இது ஜென்சி காலம். ஜென்சிங்கிறது 18 23 வயசுக்காரங்க அல்ல, 70 வயசுக்காரங்களும் மனதளவில் மிகவும் இளமையாக இருக்கக்கூடிய காலம். கிராமமா போன் போயிருச்சுங்க. நீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்கிறது மக்கள் கணக்கில் வச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன பேசுறீங்கிறது மக்கள் கணக்கில் வச்சிருக்காங்க. உங்களை பத்தி சரியா கணிக்கிறாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம். எதற்காக ஒரு மாற்று சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க? என்ன, அவர் பெரிய சினிமா நடிகர்னு சொல்லியா? அது மட்டும் தான் காரணமா? இவர் உண்மை பேசுவார், உண்மையாக இருப்பார் சொல்லிதாங்க விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க மக்கள். பழைய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த காலத்துல ஓய்வு பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் ஓய்வு பெறணும். நல்லா கவனிங்க. அதிமுகவை உள்ளே சேர்ப்பதில் எப்படின்னா ஆதவ அர்ஜுனா சொல்லல. பேட்டியில் என்ன சொன்னாரு? அவர்கள் திமுக அதிமுக கூட்டணி அமைப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரு? திரு சண்முகம் தலைமையிலான குழுவினர். அவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். சட்ட பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் முடிவெடுக்க மாட்டாங்க, அவங்க சட்ட பிரச்சனையை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவிக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இண்டிகேட் பண்றாரு. இப்பவே அவங்க சிக்கல் இருக்கும்போதே வாங்க அமைச்சர் ஆயிருங்கன்னு சொல்லி எல்லாரும் திட்டுறதுக்கா? என்னங்க சிக்கல் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்களே, இது குதிரை பேரம், இதெல்லாம் திட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கா? திருமாவளவனுடைய எம்எல்ஏக்கள் யாராவது அமைச்சர் ஆகணும். அதற்கு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இடமளித்தால் நாங்கள் சிந்திப்போம்னு திருமாவளவன் சொல்றார். உடனே சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவரும் அதே சொல்றாரு. ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு வந்தா வேற ஆளா இருக்க போறாங்க. நீங்க என்ன மாற்று சக்திகளுக்கு ஆதரவை கொடுத்தது இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தது இல்லையா? பாஜகவோட சேர்ந்துட்டு விபி சிங் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்ததே இல்லையா? வரலாறு இருக்குங்க. ஏதோ இன்னைக்கு திரு விஜய் அவர்களை ஒரு சிக்கலில் தள்ள வேண்டும். எப்பவுமே ஒரு அச்சுறுத்தல் இருக்கணும். உங்க ஆட்சிக்கு நாங்க பலம் அப்படின்னு சொல்லணும் காட்டுறதுக்காக இந்த 2 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கின்ற கட்சிகள்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்படிதான் சொல்லணும். திருமாவளவனும் வன்னியரசு அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இவர் இங்க எம்பியா மட்டும்தான் இருக்கிறாரு. இங்க வன்னியரசு அமைச்சராக உலா வர்றதை எப்படி ஏத்துக்கிறது நினைக்கிறாரு போல இருக்கு. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் மக்கள் கிட்ட போய் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். மாறி மாறி பேசுறது மூலம்
மூலமாக உண்மைக்கு புறமான விஷயங்களை அவ்வப்போது பதிவு செய்கிறார் திருமாவளவன். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பலமாக இருப்பதாக இருக்கின்ற இடங்கள் எல்லாம் தாவேகா பலம் பெற்று விட்டது. யாருடைய வாக்கு வங்கி? விசிகாவுடைய வாக்கு வங்கியை பெரும்பாலும் தாவேகா கவர்ந்து கொண்டு விட்டது. இதெல்லாம் திருமாவளவன் நல்லா தெரியும். இன்னைக்கு திமுகவை சார்ந்திருக்கிறதா தாவேகாவை சார்ந்திருக்கிறதா தெரியவே இல்லை. திமுக கிட்ட சார்ந்திருக்கிற மாதிரி திமுகவை காட்டணும், தாவேகா சார்ந்திருக்கிற மாதிரி தாவேகா காட்டணும். மக்களுக்கு என்ன சார காட்ட போறீங்க? மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு முடிவெடுங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மையை பேசுங்க. இப்படி இருந்தாதான் மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இத்தனை நாள் நீங்கள் பாதுகாத்து வைத்த அந்த நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு அல்லவா? கடந்த 2 வாரங்களாக நீங்கள் பேசுகிற பேச்சு அந்த அங்கீகாரத்தை இழக்க வைத்து விடும் போல தெரிகிறது. இதெல்லாம் ஆனா உடனே ஊடகம் எல்லாமே அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை இதை பரப்புறாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு தெரியாது அதிமுக எம்எல்ஏக்கள் நாளைக்கே வரவு சொல்லி காத்துட்டு இருக்காங்களா? அமைச்சர் பதவிக்கு வந்தார்கள், மறுக்க முடியாது. ஆனா அது நாளைக்கே வேண்டும் நினைக்க மாட்டார்கள். அந்த சட்ட சிக்கல்கள் தீர வேண்டும். யார் உண்மையான அதிமுக என்பதை முடிவாக வேண்டும் அல்லது பிளவுபட வேண்டும். அந்த மாதிரி சூழல் வந்தால் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அது வரைக்கும் அவசரப்படவே மாட்டாங்க. இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட திரு வேலுமணிக்கும் திரு சண்முகத்திற்கும் முரண்பாடு வந்துகிட்டே இருக்கு. அந்த சிக்கல் நீடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு வரல. முடிவு வந்த பிறகுதான் அவங்களே அமைச்சர் ஆவாங்க. நீங்களா போய் அமைச்சர் ஆவதற்கு அவர்களுக்கு தாவைக்கு இடம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா? அத்தனை ஊடகம் அதை தான் பேசுகின்றன. அந்த மாதிரி ஆதவர்ஜன பேசவே இல்லை, பேசின மாதிரி உருவாக்குறாங்க. அது எங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டாங்க? திருமாவளவன் இருந்து. அவர் பிக்கப் பண்ணட்டுங்கிறதுக்காகவே அதை பேசினாரு. அந்த மாதிரி பேசுறது மூலமாக அமைச்சரை இடம் பெறலாம், அதிமுக எம்எல்ஏக்கள் இடம் இல்லையே அப்படின்னு முதல்ல ஒரு பிட்ட போட்டுற வேண்டியது. அமைச்சர் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திமுக கிட்ட வேற விதமா பேசிக்கலாம். அதான் தினமும் 10 விதமா பேசுறாரு. இங்கே இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணு மாறி மாறி பேசலாம் அல்லவா? அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிரச்சனை தீர்த்த பிறகுதான் தாவேக்காவுக்கு அமைச்சராக வருவார்கள். அப்போ அவங்க ஒரு 10-15 பேர் வந்தாங்கன்னா இங்க 2 பேரா வச்சிருக்காங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கான வாய்ஸ் இல்லாம போகும். பெரிய கட்சிகள் தான், நம்ம சிறிய கட்சி யாருமே சொல்லல. விடுதலை சிறுத்தைகளும் பெரிய கட்சி தான், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் பெரிய கட்சிகள் தான். அவங்க இது மாதிரி மிரட்ட முடியாது. இடதுசாரிகள் சொல்லாங்கல்ல, அதிமுக காரங்க வந்தாங்கன்னா நாங்க மறுபரிசீலனை செய்வோம், செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய கணிசமான எம்எல்ஏக்களை வாங்கிட்டு அரசியல் சாத்தி இருந்தாங்க. நிச்சயமாக 118 இடத்தை திரு விஜய் தலைமையிலான தாவேகா வாங்கவில்லை. 108, அதுல விஜயோட சீட்டு மைனஸ். 107, அதுல ஒருத்தர் ஒரு ஓட்டுல ஜெயிச்சவர், ஒருத்தர் சபாநாயகர். இப்படி இருந்ததுன்னா காங்கிரஸ் நிச்சயமா இருக்கும், அமைச்சராக போறாங்க. மற்ற கட்சிகளுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிட்டையும் சொல்லியிருக்காங்க அமைச்சராக. தமிழகத்துல இந்த மாதிரி அமைச்சராவதற்கான, முஸ்லீம் லீக் அமைச்சராவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களும் திமுகவுக்கு டாட்டா. முஸ்லீம்களுடைய சமுதாயம் அப்படியே யார் பக்கம் வரும்? திமுக பதவி கொடுத்துச்சா? கொடுக்கல. இல்ல இன்னைக்கு தாவேக்கா கொடுக்க தயாரா இருக்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கு இல்லைங்க. ஒரு சார்பான கட்சின்னு சொல்ல முடியாது இல்ல. திரு விஜய் ஜோசப் விஜய் இருக்கிறதுனால அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி மக்கள் பார்க்கலையே. எல்லா சமூகத்தான ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பழமையான மனம் இருக்கிறதுனால தான் திருமாவளவன் மாற்றி மாற்றி பேசுகிறார். இந்த மாற்றி மாற்றி பேசுவதை அவர் நிறுத்தி கொண்டால்தான் அவருக்கு இருக்கின்ற பலம் இன்னும் கூடும். இல்லாவிட்டால் தாவேகா அனைவரையும் கபலீகரம் செய்துவிடும். நன்றி, வணக்கம்.